வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நுங்கு சாப்பிடும்போது அதனுடைய தோலை நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் துவர்ப்பாக இருக்கக்கூடிய நுங்கினுடைய தோல் பகுதியில் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் சி போன்றவையெல்லாம் அடங்கியிருக்கின்றது. ஸோ இனிமேல் நீங்கள் நுங்கு சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட பழகுங்க. அது துவர்ப்பாக இருந்தாலுமே சாப்பிடுங்க, அதுதான் ஆரோக்கியம். இப்போ கோடையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நுங்கு கோடையால் உண்டாகக்கூடிய உடல் பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணுது. ஆனால் இப்போ நுங்கு நமக்கு கிடைக்கல, அதுக்காக நம்ம நுங்கினுடைய மருத்துவமைகளை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நுங்கினுடைய மருத்துவமைகளை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு. அதை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அம்மை நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நுங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கோடை காலங்களில் நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு வந்து பயன்படுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்களுக்கு வந்து உள்ளாவாங்க. சீதோஷ்ண நிலையால உடல் சூடாகி பித்தம் வந்து அதிகமாகி அதோடு கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலமாக தான் அம்மை வந்து வரும். இது 7 நாட்கள் ஆரம்பிச்சு 15 நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த நாட்கள் எல்லாமே உங்களுடைய உடல் வந்து உபாதைகளால் அவதிப்படும். இந்த நீர் வந்து கொப்புளங்களாக சுருங்க உடல்ல வந்து அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சுரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்கே மீண்டும் அம்மை கொப்புளங்கள் உருவாகும். அம்மை நோய் இருக்கிறவங்கலாம் தினமும் நுங்கு சாப்பிட்டு வருவதன் மூலமாக உடலை வந்து குளிர்ச்சி அடைய வைத்து, அதாவது இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி அம்மையினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். இல்லைன்னா கொப்புளங்களின் மீது நுங்கு நீரை தடவி வருவதன் மூலமாக கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைந்து அரிப்பை உண்டாக்காம இருக்கும். கோடை துவங்கும் போதே தினமும் நீங்க நுங்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அம்மை நோயினுடைய தாக்கம் பெரும்பாலும் இல்லாம நெருங்க விடாம பாதுகாத்துக் கொள்ளலாம். தாகம் தணிப்பதற்கு நீங்க நுங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ கோடை காலங்கள்ல உடல்ல எவ்வளவு நீர் இருந்தாலுமே நீர் பற்றாக்குறை உண்டாகும். கடுமையான நீர் இழப்பு ஏற்படும். ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் அப்படின்னு எல்லாமே உங்களுடைய தொண்டைக்கு வந்து இதமளிச்சாலும் போதுமான அளவுக்கு நீர் சத்தை அது உங்களுக்கு பூர்த்தி பண்ணாது. ஆரோக்கியத்தை வந்து அது கெடுக்க தான் செய்யும். அப்போ இதை தாண்டி எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே நுங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா தாகம் வந்து தனிய ஆரம்பிக்கும். குறிப்பாக வெயிலில் செல்லும் போது சிலருக்கு அனல் காற்று உடல்ல படும்போது உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்து ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து அதை உறிஞ்சி ரத்த ஓட்டத்தில் குறைபாடை ஏற்படுத்தி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மயக்க நிலையை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா நுங்கு போன்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ், நீர் சத்து இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும். அப்போ நுங்குல சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தாதுக்கள் இருக்கிறதுல இது நீரிழப்பு அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். வெயிலினுடைய வெப்பம் உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போதே வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நுங்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா தாகம் தணிவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நீர் சத்து இழப்பு அபாயமும் உண்டாகாது. உடல் வெப்பநிலை வந்து சீராக வைத்திருக்கிறதுக்கும் உடலுக்கு ஆற்றலை வழங்குவதற்கும் நுங்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு நுங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உடலில் அதிகப்படியாக வியர்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியேறும் போது உடல்ல வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டாகும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்க பழங்கள், நீர் சத்து மிக்க காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து உங்களுக்கு வலியுறுத்துறாங்க. ஆனால் சற்று காரமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளாலும் செரிமானம் சார்ந்த பிரச்சனை, வயிறு கோளாறுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது நீர் சத்து குறைபாட்டாலும் நார் சத்து குறைபாட்டாலும் ஏற்படுதுன்றது அர்த்தம். ஸோ இதனாலதான் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீரை குடித்ததுக்கு அப்புறம் 2 அல்லது 3 நுங்குகளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து காணாம போயிடும். குடல் இயக்கத்தை நுங்கு வந்து சீராக செயல்பட வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேவையில்லாத கழிவுகளை அது குடல்கள்லேருந்து நமக்கு எளிமையாகவே வெளியேற்றிவிடும். அந்த குடல்கள்லேருந்து கழிவுகள் வெளியேறும் போது வெளியேற முடியாமல் ஏற்பட்டதால சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நுங்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அல்சர் வந்து உங்களுக்கு தீவிரமாக இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நுங்கு வந்து எடுத்துக்கலாம். உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடலினுடைய உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகையாக எரிச்சல் தரக்கூடிய புண் தான் அல்சர்னு சொல்லுவாங்க. அல்சரால் அவதிப்படுபவர்கள் கோடை காலங்களில் உணவு முறையில் கவனமாக இல்லை அப்படின்னா மேலும் அல்சர்
அல்சர் வந்து அதிகமாகிடும். உணவு பழக்கம் மூலம் தான் இதை பெரும்பாலும் குணப்படுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மிதமான கார உணவுகள் கூட வெயில் காலங்களில் வந்து அதிகப்படியான உடல் உபாதைகளை உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்றதால கார உணவுகளை சாப்பிடாதீங்க. அது எப்போதுமே குடலுக்கு வந்து தீங்கு தான். அதிகப்படியான காரமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அல்சர்லாம் கடைசி வரை உங்களுக்கு வந்து குணமே ஆகாது. கவனமாக இருக்கணும். அல்சர் இருக்கிறவங்களாம் காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிட்றணும். பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்றணும். தினமும் நீங்கள் நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்சர் வந்து இன்னும் தீவிரமடையாமல் கட்டுப்படுத்த முடியும். வயிற்றுப்புண், குடல் புண் ஆறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி கல்லீரலை சுத்தம் செய்யறதுக்கும், குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதில் ஆரம்பிச்சு நெஞ்சு முதல் வயிறு வரைக்கும் எரிச்சல் இருந்தாலுமே நுங்கு வந்து உங்களுக்கு நீக்கி நெஞ்செரிச்சலையும் சரி பண்ணிட்டு இதமான குளிர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நுங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு எந்த விதமான வாதம், கபம் பிரச்சனை இல்லாமல் நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.